அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நேற்றைய தினம் முதல் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருப்பது அரசு வேலை வாய்ப்புகளுக்கு பணம் பெற்றுக்கொண்டு அரசு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்று அமலாக்கத்துறை கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா, டிஎம்கே கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா 25 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் பணம் பெற்றுக்கொண்டு போஸ்டிங்ஸ் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி அதற்குண்டான ஆதாரங்களுடன் அதற்கான ஒரு இதை பார்த்திங்க அப்படின்னாக்கா தமிழக காவல்துறை டிஜிபிக்கு அனுப்பியிருக்காங்களாம். ஸோ இந்த செய்தியானது வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அரசு போக்குவரத்து கழகத்திலே ஆகட்டும், ஆசிரியர் பணிக்காகட்டும், அல்லது டிஎன்பிசி மூலமாக படிக்கக்கூடிய நபர்களாகட்டும், அதே மாதிரி இந்த கூட்டுறவுத்துறை சார்ந்த பணிகளுக்கு படிக்கக்கூடிய நபர்களாகட்டும், எல்லாருக்குமே இந்த தேர்வுகள் இந்த பணிக்காக கடும் முயற்சி எடுத்து படித்து கொண்டிருக்காங்க. எத்தனையோ நேர்மையான படித்த நல்லவர்கள் வர வேண்டிய அந்த அரசு பணிகளுக்கு இந்த மாதிரி பணம் பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி தகுதியற்ற நபர்கள் போகக்கூடிய விஷயத்தை பார்க்க முடிகிறது. ஸோ இவ்வாறாக தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது நாம் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய தேர்வர்கள் இதனால் மனமுடிந்து அவ்வளோதான், இதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு அந்த இதை குயிட் பண்ணிவிட்டு போயிட்டு வேறு துறையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது அமலாக்கத்துறை ஒரு இதை கொடுத்துருக்காங்க. வலுவான ஆதாரங்கள் கிடைத்திருக்கு. அந்த ஆதாரத்தின் அடிப்படையிலேயே அமலாக்கத்துறை இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணி அது சம்மந்தப்பட்ட இதை மூவ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது மாட்டும் பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய பேரிடியாக இருக்கும். ஸோ இதுதான் நேற்றிலிருந்து மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. டிஎன்எஸ்டிசி, அதாவது டிசிசி மெத்தட் படி போஸ்டிங் போடுறதாகட்டும், இதுக்கப்புறம் டிரைவர் கண்டக்டர் போஸ்டிங் ஆகட்டும், இனி வரும் காலங்களில் நடக்கக்கூடிய தேர்வுகளில் ஆல்ரெடியே தமிழக அரசு, அதாவது ஆல்ரெடியே தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் ஒரு முறை இப்போ எம்எல்ஏ இருக்கார், இதுக்கு முன்னாடி அமைச்சராக இருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்து அதற்கான வழக்கு தொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதன் பிறகு போக்குவரத்து கழகத்தில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அப்படி மறைமுகமாக வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பார்க்குறது, ஒருத்தர் 2 பேர் சொல்கிறது, அந்த மாதிரி தான் இருக்குது. பெரிய அளவில் கன்ஃபர்மேஷனாக ஆமாங்க வாங்கிட்டு தாங்க பண்ணாங்க அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இல்லை. ரைட்டா? இப்போ மேலும் ஒரு முறையீடு சம்மந்தமான ஒரு விஷயம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக இந்த இஷ்யூ கொஞ்சம் குறையும். ஸோ இந்த டைமில் நீங்கள் நேர்மையாக வேலைக்கு போகணுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இவ்வளோ நாள் எஃபர்ட் போட்டிருப்பீங்க. ஸோ 2025 2026 இந்த முறைகேடுக்கு இப்போ இதுக்கப்புறம் போடக்கூடிய போஸ்டிங்ஸ் 1 வருஷம் 2 வருஷம் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்கன்ற மாதிரி சைலண்ட்டாக நார்மலாக நடக்கும். ஸோ அதனால் இந்த குறிப்பிட்ட 2025 2026 இந்த 2 வருஷத்துக்குள்ளே பிளான் பண்ணி கரெக்டாக நேர்மையான முறையில் படிக்கக்கூடிய திறமையான நபர்கள் போகணும். அதுக்காக உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க. இந்த வாய்ப்பு தான் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இனி வரும் காலங்கள் மீண்டும் ஒரு 6 மாதம் ஒரு 1 இயர் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை பற்றின உங்களுடைய பார்வை என்னன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.